Introduction. Now the program Solomon Wisdom Skit by J. Jones Emmanuel, 4th standard as God. P. Pooja, 3rd standard as Solomon King. K. N. Jessica, 2nd standard as Mother 1. K. Pratiksha, 2nd standard as Mother 2. K. Vanilla, 5th standard as Queen. B. Didu, 2nd standard as Soldier. K. Maitika, 3rd standard as Queen Friends. G. Charan, 4th standard as Introduction. Now the program Solomon Wisdom Skit. Again the moral of the Solomon Wisdom Skit. கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். என் தகப்பனாகிய தாவீதின் என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை காட்டு இந்த நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீழ்ச்சுகிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீரேன். நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டரும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இல்லத்திற்கு உடன்படாதுமான ஜனங்களை உமது ஜனத்தின் நடுவே அடியேன் இருக்கிறான். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய்ந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களையும் கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்றதானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைப்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுந்ததும் இல்லை. இதுவன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களின் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உனக்கு தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழியில் நடப்பாயாக நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். சாலமோன் இத்திடத்திலிருந்து மாத அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் நிசமனுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகல பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். அப்போது 2 ஸ்திரீகள் ராஜாடத்தில் வந்து நின்றார்கள். வணக்கம் ராஜா. வணக்கம். உங்களுக்கு என்ன வேண்டும்? நியாயம் வேண்டும் ராஜா. சொல்லுங்கள் உங்கள் விலபட்டை. என் ஆண்டவனை, நானும் இந்த ஸ்திரியை முறை வீட்டில் கூடியிருந்தோம். இந்த ஸ்திரி வீட்டில் இருக்கையில் நான் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தேன். நான் பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரி ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் நாங்கள் ஒருமித்திருந்தோம். இந்த வீட்டில் எங்கள் இருவரையும் தவிர வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ அவள் பிள்ளை மேல் புரண்டு படுத்தினால் அது செத்து போனது. நடுச்சாமத்தில் எழுந்த இந்த ஸ்திரீ என் பக்கத்தில் இருக்கிற என் பிள்ளையை தன் மார்பிலே கெடுத்து விட்டாள். தன் பக்கத்தில் இருக்கிற செத்த தன் பிள்ளையை என் மார்பிலே கெடுத்து விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க களை வந்ததே நான் எழுந்தபோது அது செத்து கிடந்தது. பொழுது விடுத்த பின்ற அந்த பிள்ளை நான் ஊற்றி பார்க்கையில் அதன் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன். வணக்கம் ராஜா. வணக்கம். இல்லை ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்ததான் அவள் பிள்ளை. இல்லை ராஜா, செத்ததான் அவள் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது தான் என் பிள்ளை. இல்லை ராஜா, செத்ததான் அவள் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது தான் என் பிள்ளை. இல்லை ராஜா, செத்ததான் அவள் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது தான் என் பிள்ளை. உயிரோடு இருக்கிற என் பிள்ளை செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படியிலே உயிரோடு இருக்கிற என் பிள்ளை செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். யார் அங்கே? ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள். ஒரு பட்டயத்தை ராஜாடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கள். உயிரோடு பிள்ளையின் தாய் அவள் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்த நாள் ராஜாவை நோக்கி, ஐயோ ஆண்டவனை, உயிரோடு இருக்க பிள்ளை கொல்ல வேண்டாம், அந்த பிள்ளையை அவளுக்கே கொடுத்து விடுங்கள். லே ராஜா, அவளுக்கும் வேணும் எனக்கும் வேணும். இந்த பிள்ளை 2ஆக பிளந்து பாதி அவளுக்கும் பாதி எனக்கும் கொடுங்கள்.
இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அது இவளுக்கே கொடுங்கள், இவளே அடின் தாய். நன்றி ராஜா. ராஜா தீர்த்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்க தேவ நல்லினம் ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டார்கள். அவனுக்கு பயந்தார்கள். அரசி ஷீபா சாலமன் அறிவு கூர்மை பற்றி அறிந்தான். இந்த அளவுக்கு அறிவாய் என்று எனக்கு ஆச்சரியமா இருக்கின்றது. அரசின் அறிவுத்திறத்தை நானே சென்று சோதிக்கிறேன். ஷீபா சாலமன் சந்திக்க வருவதாக செய்தி அனுப்பினான். மகாராணி ஷீபா நம்மளை சந்திக்க இருக்கிறார். அவரை நாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்க வேண்டும். ஷீபா நாட்டு ராணி வருகிறார், ஷீபா நாட்டு ராணி வருகிறார், ஷீபா நாட்டு ராணி வருகிறார். அரசி ஷீபா சாலமன் ராஜாவை சந்தித்தான். வணக்கம் ராஜா. வரவேற்கிறேன் மகாராணி. மகாராஜா, உங்களிடம் அறிவு கூர்மையின் சோதிப்பதற்காக தான் இங்கு வந்துள்ளேன். உங்கள் சோதனைக்கு நான் தயார். என்ன அது? என் கைகளில் 2 மலர் கொத்துகள் இருக்கின்றது. ஒரு கொத்து புதிதாக அறுவடை செய்யப்பட்ட மலர்கள், இன்னொரு கொத்து சிறந்த நிபுணர்களால் நிஜ பூக்களை கொண்டு செய்யப்பட்டு எது உண்மையான மலர்கள் என்று என்னிடம் சொல்ல வேண்டும். வலது கையில் இருப்பதா அல்லது இடது கையில் இருப்பதா? இதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாய்தான் இருக்கிறது. சரியான பதிலை நான் எப்படி தெரிந்துப்பேன்? அவர் கண்களை மூடி சில நேரம் யோசித்தார். திடீரென சம்பவம் அவன் நினைவுக்கு வந்தது. பூக்களை சுற்றி தேனீக்கள் இருப்பதை பார்க்கிறேன். புதிய மலர்களில் இருக்கும் தேனீக்கள் இருக்கும். ஆகையினால் இது சரியான வழி. யாரது? ஜன்னலை திறந்து விடுங்கள். ஒரு பணியாளர் ஜன்னலை திறந்து விட்டான். சில நேரம் கழித்து 2 தேனீக்கள் வருவதை அனைவரும் பார்த்தார்கள். அரசி ஷீபா சாலமன் அறிவு கூர்மை பற்றி அறிந்தான். இடது கை இந்த மலர் கொத்தில் தேனீக்கள் சென்று அமர்ந்தது. வலது கையில் இருப்பதுதான் புதிய மலர்கள். பிரமாதம். என்னிடம் சில கடினமான கேள்விகள் உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. பதில் கூற நான் தயாராக இருக்கிறேன். கடினமான கேள்வி அனைத்தையும் கேட்டான். சாலமன் அனைவற்றுக்கும் பதில் செலுத்தினான். உங்கள் அறிவு கூர்மையில் நான் மிகவும் கவரப்பட்டேன். ராணி கூறிய மரியாதையை ராஜா செலுத்தினான். என் சிறு வெகுமானத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் மகாராணி. நன்றி ராஜா. நானும் உங்களுக்கு சில வெகுமானங்களை கொண்டு வந்துள்ளேன். நன்றி மகாராணி. சாலமன் ராஜாவை போல நாமும் தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஞானம் உள்ளவர்களாய் இருப்போம். நன்றி.